அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் இப்போ பார்க்கக்கூடிய கான்செப்ட் பிஎன்எஸ்எஸில் ஜீரோ எஃப்ஐஆர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜீரோ எஃப்ஐஆர்னு ஒன்று இருக்குது. இது எஃப்ஐஆருக்கு அடுத்த வீடியோவாக பார்த்துக்குங்க. ஸோ எஃப்ஐஆர்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜீரோ எஃப்ஐஆரையும் எழுதி தான் ஆகணுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. ஜீரோ எஃப்ஐஆருடைய செக்ஷனும் பார்த்தீங்கன்னா 173 தான் டிஃபைன் பண்ணி சொல்லுது ஆஃப் பிஎன்எஸ்எஸ். நம்பர் மட்டும்தான் இதுக்கு ஜீரோ. மற்றபடிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற எஃப்ஐஆரில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே இதில் இருக்கும். ஏன் அதற்கு நம்பர் ஜீரோவாக கொடுக்குறாங்க? ஒரு எஃப்ஐஆர்னு பதிவு பட்டால் அதற்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க, க்ரைம் நம்பர்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த க்ரைம் நம்பர் பேர் தான் ஜீரோ அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஏதாச்சும் ஒரு எஃப்ஐஆர் கையில் இருந்தால் எடுத்து பாருங்கள். எஃப்ஐஆர் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆஃப் இயரோட சேர்த்து. அந்த இடத்துல நம்பர் இல்லாமல் வெறும் ஜீரோ அப்படின்னு இருக்கும். இப்போ ஜீரோ வருவதற்கு உண்டான காரணத்தை பார்த்தா நம்மளுக்கு மிக எளிமையாக புரிஞ்சிடும். அதற்கு நம்ம இந்த பேராகிராஃபை படித்தா மட்டுமே போதும். குற்றம் நடைபெற்ற இடம், அதாவது அதிகார வரம்பு இல்லாத காவல் நிலையத்திலையும் ஒரு குற்றம் இந்த இடத்துல நடக்குது. அது இந்த காவல் நிலையத்திற்கு அதிகார வரம்பு கிடையாது, ஜூரிசெக்ஷன் கிடையாது. ஆனால் இங்கே இருக்கிற காவல் நிலையத்திற்கு ஜூரிசெக்ஷன் இருக்குன்னு வச்சுப்போமே. அந்த குற்றத்தை பார்த்தீங்கன்னா ஒருவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, இவர் இந்த காவல் நிலையத்தில் போயிட்டு தகவலை சொன்னாலும் சரிதான், இந்த காவல் நிலையத்தில் போயிட்டு தகவலை சொன்னாலும் சரிதான். காவல் நிலைய அதிகாரிகள் கண்டிப்பாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அவர்களுடைய ஜூரிசெக்ஷன் இல்லை, இது என்னுடைய அதிகார வரம்பிற்குள்ளே வரலை அப்படின்னு சொல்லி அந்த கம்ப்ளைண்ட்டை தட்டி கழிக்க முடியாது. என்ன கம்ப்ளைண்ட் வருதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி பிஎன்எஸ்எஸில் மிக அற்புதமான ஒரு கான்செப்ட் தான். இது வந்து சிஆர்பிசிலையும் இருந்தது, பெருசாக இது பேசப்படலை. இப்போ பெருசாக பேசப்பட்டிருக்கு, நல்ல ஒரு விஷயம்தான். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இருக்கிற மீதி பக்கத்தை படித்தா இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிவதற்கு வாய்ப்பு இருக்குது. சரி, புகார் அளிக்கும் வகையில் ஏற்பட்டதே ஜீரோ எஃப்ஐஆர் ஆகும். அப்படிப்பட்ட புகாரினை பெரும் காவல் நிலையங்கள் தனது ஜூரிசெக்ஷன் எல்லை இல்லாத பொழுதும், ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த இடத்துல நீங்கள் ஜூரிசெக்ஷன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணலன்னா உங்களுடைய ஆன்சர் இன்வேலிட். இந்த ஜீரோ எஃப்ஐஆருக்கு மிக முக்கியமான காரண கர்த்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூரிசெக்ஷன் தான். அதிகார எல்லை வரம்பு தான் முக்கியமான விஷயம். கண்டிப்பாக ஜூரிசெக்ஷன் ஒரு வார்த்தையை போட்டு அண்டர்லைன் பண்ணி அதை எழுதிட்டு அதற்கு பிறகு தான் நீங்கள் ஜீரோ எஃப்ஐஆரையே டச் பண்ணணும். அப்போ தான் அந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தனது ஜூரிசெக்ஷன் இல்லாத போதும் அந்த புகாரணி பதிந்து அதற்கு எண்ணாக 0 கொடுத்து, தட் மீன்ஸ் ஜீரோவை கொடுத்து பிறகு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைப்பார்கள். இவ்வளோதாங்க கான்செப்ட். ஜீரோ எஃப்ஐஆரை பெற்றுக்கொண்ட சரியான ஜூரிசெக்ஷன் கொண்ட காவல் நிலையம் அந்த எஃப்ஐஆரின் எண்ணை ஜீரோவில் இருந்து, இப்போ கரண்ட்டில் அவங்களுக்கு ஒரு நம்பர் ரன் ஆகிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1702ன்னு வச்சுப்போமே, அந்த எண்ணிற்கு மறு எண், அதாவது 1703 இல்லை 73 இந்த மாதிரி மாற்றிக்கொள்வார்கள். இதற்கு பெயர் தான் பார்த்தீங்கன்னா ஜீரோ எஃப்ஐஆர். கிட்டத்தட்ட ஜீரோ எஃப்ஐஆர்னா என்னன்றது தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் ஃப்ளோ சார்ட்டை பார்த்தோன்னா வேறு எதனா தெரியுதான்றதை நம்ம பார்க்கலாம். எஃப்ஐஆர் நம்பர் இஸ் ஜீரோ அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எஃப்ஐஆருக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோன்ற நம்பர் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது. அதன் பிறகு அது மாற்றப்படுகின்றது. சரியான ஜூரிசெக்ஷனுக்கு அந்த எஃப்ஐஆர், தட் மீன்ஸ் ஜீரோ எஃப்ஐஆர் சென்றவுடன் அதற்கு ஒரிஜினல் எண் வழங்கப்படுகிறது. அதற்கு முன்னர் வரை அந்த எஃப்ஐஆருடைய எண் ஜீரோ அப்படின்ற மாதிரி நினைவுச்சு. ஃபைல் எனிவேர் இன் இந்தியா, இந்தியாவில் எந்த இடத்துல குற்றம் நடந்தாலும் ஜீரோ எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படலாம். ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், உங்களுடைய ஆன்சர் ஷீட்லையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கர்நாடகாவில் ஒரு குற்றம் நடக்குதுன்னு வச்சுப்போமே. கர்நாடகாவில் பெங்களூரில் ஒரு குற்றம் நடக்குது. அந்த குற்றத்தை பார்க்கக்கூடிய நபர் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வசிக்கக்கூடிய நபராக இருக்கிறாருன்னு வச்சுப்போம். அவர் குற்றத்தை பார்த்துட்டாரு. அந்த குற்றம் காக்னிசபிள் அஃபென்ஸாக இருக்குது. கொலை முயற்சி, இந்த மாதிரி பெரிய குற்றங்கள், திருட்டு, இந்த மாதிரி காக்னிசபிள் அஃபென்ஸில் வரக்கூடிய அந்த குற்றங்களாக இருக்குதுன்னும் போது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல பார்த்துட்டு அவருடைய ஜூரிசெக்ஷன் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கிற ஜூரிசெக்ஷன் அவருக்கு தெரியாது. அவருக்கு
அதாவது இந்த குற்றம் நடந்த இடத்தினுடைய ஒரிஜினல் ஜூரிசெக்ஷன் காவல் நிலையம் இவருக்கு எப்படி தெரியும்? இவர் தான் ஆந்திரா நபராச்சு. இவர் என்ன பண்ணுறாரு? இவர் அவருடைய ஊருக்கு வராரு, ஹைதராபாத்துக்கு வராருன்னு வச்சுப்போமே. ஹைதராபாத்தில் இருக்கிற காவல் நிலையத்தில் நான் இந்த மாதிரி பெங்களூரில் ஒரு குற்றம் நடந்தது, அந்த குற்றத்தை என் கண்களால் பார்த்தேன், என்னால் சாட்சி சொல்ல முடியும், அது ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார்னா, ஹைதராபாத்தில் இருக்கிற காவல் நிலையம் பெங்களூருவில் நடந்த குற்றத்திற்காக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும். அவ்வாறு பதிவு செய்த அந்த எஃப்ஐஆருக்கு எஃப்ஐஆர் எண்ணாக 0 கொடுக்கப்பட வேண்டும். அவ்வாறு 0 கொடுக்கப்பட்ட அந்த எஃப்ஐஆரின் நகலை மறுபடியும் கர்நாடகா மாநிலத்தின் உள்ள பெங்களூருவுக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும், கரெக்டான ஜூரிசெக்ஷனுக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர்களுடைய டியூட்டியாக பார்க்கப்படுகின்றது. இந்த டியூட்டி வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால யாரும் இதை பண்ணுறது கிடையாதுன்றது தான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்குது. அதை தான் இந்த இடத்துல சொல்லிருக்கு, ஃபைல் எனிவேர் இன் இந்தியா. எந்த இடத்துல, இந்தியா முழுமைக்கும் இது பார்த்தீங்கன்னா செல்லுபடி ஆகக்கூடிய ஒரு விஷயம். உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். நீங்கள் இதெல்லாம் தான் எழுதி ஆகணும். 0 எஃப்ஐஆரை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபரபிள் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா? இங்கே இருந்தாங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்லேருந்து பெங்களூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பாருங்கள். அதே போல் ஃபைனலி சேஞ்ச் கரெக்ட் நம்பர் 0ன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இவர்கள் சேஞ்ச் செய்து விடுவார்கள். அதே போல் டஸ் நோ மதர் ஜூரிசெக்ஷன், இது பார்த்தீங்கன்னா மதர் ஜூரிசெக்ஷனில் பதியக்கூடிய ஒரு விவகாரம் அல்ல, ஒரிஜினல் ஜூரிசெக்ஷனில் பதியக்கூடிய விவகாரம் அல்ல. எங்கோ ஒரு இடத்துல பதிவு செஞ்சு அது மதர் ஜூரிசெக்ஷனை நோக்கி வரக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இந்த 0 எஃப்ஐஆர். இது காக்னிசபிள் அஃபென்ஸாக இருந்தால் மட்டும்தான் பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டும் இருக்குது. அங்கே 2 பேர் அடிச்சுக்கிட்டாங்க, இல்லை 2 பேர் வாய் தகராது போட்டுட்டாங்க அப்படின்னு நான் காக்னிசபிள் அஃபென்ஸில் வரக்கூடிய ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சொன்னால் கண்டிப்பாக எஃப்ஐஆர் ஃபைல் செய்ய மறுக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்தாக இந்த இடத்துல நான் பதிய வைக்கிறேன். ஏன்னா இருக்கிறதுலே வேலை பளு அதிகம்தான் அவர்களுக்கு. அதில் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பதிவு செஞ்சு அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்றதெல்லாம் பெரிய விஷயம். ஆனால் காக்னிசபிள் அஃபென்ஸாக இருந்தால் கண்டிப்பாக பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. எந்தெந்த இடத்துலலாம் இந்த 0 எஃப்ஐஆர் யூஸ் ஆகும், யூசஸ் ஆஃப் 0 எஃப்ஐஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுலா இடங்களில் நடைபெறும் குற்றங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுலா இடத்துல இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தாக்குதல் நடந்தது, அதுக்கு செந்தூர் ஆப்ரேஷன் வச்சு பாகிஸ்தானை தாக்குனாங்க, அதில் வெற்றியும் கண்டோம் நம்ம இந்தியா. அந்த மாதிரியான ஒரு சுற்றுலா இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னும் போது அந்த எஃப்ஐஆரை அங்கே பார்த்த நபர் இங்கே வந்து நம்ம விஷயம் சொன்னால் இந்த இடத்துல 0 எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அந்த இடத்துக்கு அனுப்பி வைப்பார்கள். இது ஒரு கான்செப்ட்டு. சாலை விபத்துக்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஊருக்கு பயணம் செஞ்சிட்ருக்கீங்க நெடுந்தூரமாக, ஏதோ ஒரு இடத்துல சாலை விபத்தில் ஒருத்தர் இறந்து கிடக்கிறாரு அப்படின்னும் போது ஏதோ ஒரு இடத்துல நிறுத்திட்டு நீங்கள் விஷயத்தை சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுடைய பயணத்தை நீங்கள் தொடரலாம். பாலின குற்றங்கள், அதே போல் குழந்தை கடத்தல் போன்றவை 0 எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டிய மிக முக்கிய குற்றங்களாக பார்க்கப்படுகின்றன. அதே போல் அவசர உதவி வழக்குகள் எதனா இருந்தாலும் நம்ம 0 எஃப்ஐஆரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஒரு கேஸ் ஸ்டடி பார்க்கலாம். டெல்லி ஹைகோர்ட்டில் நடந்த ஒரு வழக்கு, ஆனரபிள் டெல்லி ஹைகோர்ட்டில் நடந்த ஒரு வழக்கு என்ன சொல்லுது? கீர்த்தி வஷ்யட் வெர்சஸ் ஸ்டேட் அண்ட் அனதர்ஸ். இந்த கேஸ் ஸ்டடியில் ஆனரபிள் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பாதிக்கப்பட்டவர் எந்த காவல் நிலையத்திலையும் எஃப்ஐஆர் புகார் கொடுக்கலாம், இது உங்கள் ஜூரிசெக்ஷன் இல்லை என்று ஒதுக்க முடியாது. யாரை பார்த்து சொல்கிறாங்க ஆனரபிள் கோர்ட்டு? போலீஸை பார்த்து சொல்கிறாங்க. உங்களுடைய ஜூரிசெக்ஷன் இல்லை அப்படின்னு உங்களால் ஒதுக்க முடியாது. பாதிக்கப்பட்ட நபர் எங்கே பாதிக்கப்பட்டிருந்தாலும், அதே போல் இந்த ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணிக்கிங்க. ஒருவர் பார்த்தீங்கன்னா டெல்லியில் பாதிக்கப்படுறாரு காக்னிசபிள் அஃபென்ஸால், அந்த அஃபென்ஸை டெல்லியில் தான் அந்த ஜூரிசெக்ஷனில் தான் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவருடைய சொந்த மாவட்டத்திற்கு வந்து அந்த காவல் நிலையத்தில் தனக்கு நடந்த அந்த கஷ்டத்தை எடுத்து கூறி ஒரு எஃப்ஐஆராக பதிவு பண்ணலான்றதையும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக நோட் பண்ணுங்கள். சரி, ஜூரிசெக்ஷன் இல்லை என்று ஒதுக்க முடியாது, போலீஸார் அதை பதிவு செய்ய பொறுப்புடையவர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இட்ஸ் எ லையபிள் அப்படின்ற மாதிரி மிக தெளிவான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. இதுவும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நம்முடைய சாரதி லா ஸ்டடீஸை பார்க்குறவங்க யாரும் லைக் பண்ணுறது கிடையாது, கமெண்ட் பண்ணுறது கிடையாது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது. கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணுங்கள், ரொம்ப நல்லதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
அதே போல் நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. அதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புங்க. வாட்ஸ்அப்பில் நான் குழுவில் இணைச்சிடுறேன். நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் என்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.